நேற்று அதிகாலையில் சைனா ஹாங்காங்கில் திடீர்னு போயிங் 747 ரக விமானம் கரெக்டாக ரன்வேல லேண்ட் ஆகும்போது அந்த ஏர்போர்ட் சுற்றி ஃபுல்லாக ஒரு ஆறு. ஆனால் அந்த ஃப்ளைட் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருக்கிற ஆறில் விழுந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. பைலட் கடைசி வரையும் போராடி ஃப்ளைட் கட்டுப்பாடு உள்ள வராததால் பக்கத்தில் இருக்கிற ஆறில் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அது ஒரு உள்ளே நிறைய பொருளை ஏற்றுமதி பண்ண ஒரு ஃப்ளைட். உள்ளே இருந்த 6 பேரில் 4 பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. மீதி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டை போலீஸார் விசாரிக்கிறாங்க. போலீஸார் விசாரணை பண்ணி உள்ளார்கள். தற்போது வரையும் விமான நிலையத்திலிருந்து ஒரு தகவலும் வரவில்லை. இந்த காலத்தில் சரக்கு விமானம் மற்றும் பயணிகள் விமானம் அடிக்கடி விபத்துள்ளாகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட் அப்டேட்டும் ட்ரெயின் அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணனால்தான் க்ரோ ஆக முடியும். தேங்க்ஸ்.